வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இப்ப எல்லாம் 30 வயசுக்கு கீழ உள்ளவங்களுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனை அதிகமா வருது. அது என்னன்னா முழங்கால் வலி. படிக்கட்டுல ஏறும்போது வலி, நடக்கும்போது வலி, சில நேரங்கள்ல கால மடக்கவே முடியாத மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய பேரு உடனே பெயின் கில்லர் டேப்லெட்ஸ போடுவாங்க. இன்னும் சில பேரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. முழங்கால் வலி வர்றதுக்கு பல நேரங்கள்ல நம்ம சாப்பிடுற உணவுகள் தான் காரணம். ஆமாங்க. சில உணவுகள் உங்க உடல்ல அலர்ஜியை அதிகரிக்கும். ஆனா சில உணவுகள் மூட்டுகளை பலப்படுத்தும், எலும்புகளை பாதுகாக்கும், முழங்கால் வலியை குறைக்கும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோல முழங்கால் வலியை குறைக்க உதவுற டாப் ஃபுட்ஸ் என்ன, எந்த உணவுகளை தினமும் சாப்பிட்டா உங்களோட மூட்டுகள் பலமாகும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்ல போற ஒரு உணவு மூட்டு வலிக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில இருக்கிற ஹெல்த்தி ஃபேட்ஸ் உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவும். முழங்கால் வலியோட முக்கியமான காரணம் ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன். அதனால டெய்லி உணவுல கொஞ்சமா நல்லெண்ணெய் பயன்படுத்துறது மூட்டுகளுக்கு ரொம்பவே நல்லது. உதாரணமா இட்லி பொடி, காய்கறி, சாதத்துல சேர்த்து கூட சாப்பிடலாம். அடுத்ததா பச்சை பயிறு. பச்சை பயிர்ல புரோட்டீன், கால்சியம், மெக்னீசியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த சத்துக்கள் எலும்புகளை பலப்படுத்த உதவும். மூட்டுகளுக்கும் ரொம்பவே நல்லது. பச்சை பயிரை சுண்டல், கூட்டு, முளைக்கட்டிய பச்சை பயிறுன்னு சமைச்சு நீங்க சாப்பிடலாம். மூணாவதா முக்கியமான உணவுனா அது பாதாம் தான். பாதாம்ல விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமா இருக்கு. இது மூட்டுகள்ல ஏற்படுற டேமேஜை குறைக்கிறதுக்கு உதவும். அதோட இது ஜாயிண்ட் லூப்ரிகேஷனுக்கும் உதவி பண்ணும். தினமும் 5ல இருந்து 6 பாதாம தண்ணீர்ல ஊற வச்சு தோலை நீக்கிட்டு சாப்பிட்டா மூட்டுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததா கீரைகள். பசலைக்கீரை, முருங்கைக்கீரை மாதிரியான கீரைகள்ல கால்சியம், விட்டமின் கே, அயன் ரொம்பவே இருக்கு. விட்டமின் கே எலும்புகளை பலப்படுத்த ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால வாரத்துக்கு குறைஞ்சது 3 தடவை கீரை சாப்பிடுறது நல்லது. அடுத்ததா இஞ்சி. இஞ்சி ஒரு சக்தி வாய்ந்த நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட். இது உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், ஜாயிண்ட் பெயினை குறைக்க உதவும். இஞ்சிய டீயா குடிக்கலாம், இல்லனா உணவுல இஞ்சியை சேர்த்து கூட சாப்பிடலாம். அடுத்ததா பூண்டு. பூண்டுல இருக்கிற சல்பர் காம்பவுண்ட்ஸ் கேட்டிலேஜை பாதுகாக்க உதவும். கேட்டிலேஜ் தான் மூட்டுகள் சுலபம் நகர்றதுக்கு முக்கியம். அதனால தினமும் 2ல இருந்து 3 பூண்டை உணவுல சேர்த்து சாப்பிடலாம். அடுத்ததா மஞ்சள். மூட்டு வலிக்கு சிறந்த இயற்கையான மருந்து இதுதான். இதுல இருக்கிற குர்குமின் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட். இது ஜாயிண்ட் பெயினை குறைக்கும், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங்கையும் குறைக்கும். மஞ்சளை பால்ல கலந்து சாப்பிடலாம், உணவுல மஞ்சள் சேர்த்தும் சாப்பிடலாம். அடுத்ததா தயிர். தயிர் ஒரு கால்சியம் நிறைஞ்ச உணவு. கால்சியம் எலும்புகளுக்கு ரொம்பவே அவசியம். தினமும் 1 கப்பு தயிரை உணவுல சேர்த்தா எலும்புகளும் மூட்டுகளும் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்ததா பழங்கள். சில பழங்கள் மூட்டுகளுக்கு ரொம்பவே நல்லது. உதாரணமா ஆரஞ்சு, மாதுளை, பப்பாளி. இந்த பழங்கள்ல இருக்கிற விட்டமின் சி மூட்டுகள்ல இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உதவும். அடுத்து நம்ம கடைசியா பார்க்க போறது வெந்தயம். வெந்தயம் மூட்டு வலியை குறைக்க உதவுற ஒரு இயற்கை ரெமிடி. நைட்டு கொஞ்சமா வெந்தயத்தை தண்ணீர்ல ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம். இது முழங்கால் வலியை குறைக்கிறதுக்கு உதவும். இந்த உணவுகளை உங்களோட டெய்லி உணவுல சேர்த்தா மூட்டுகள் பலமாகும், எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கும், முழங்கால் வலி வருவதற்கான வாய்ப்புகளும் குறையும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.